ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழினி சஞ்சய் அஃபிஷியல். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டிங் செய்யலான்னு இருக்கேன். ஃபுட்டிங் செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா முந்திரி, பாதாம், இது பார்த்திங்க அப்படின்னா எள்ளு, வெள்ளை எள்ளு சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வெள்ளை இப்போ நான் கருப்பு எள்ளு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஏலக்காய் தூள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து நீங்கள் வந்து கோதுமை மாவில் செய்யலாமா மைதா மாவில் செய்யலாமான்னு கேட்பீங்க. ஆனால் அது எல்லாமே எதுவுமே கிடையாது. இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவில் செய்ய வேண்டியது. இதே கப்பில் தான் வந்து நீங்கள் சர்க்கரை அளந்து போட்டுக்கணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் வந்து சோள மாவு, இதே கப்பில் வந்து சர்க்கரையை அளந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு கப்பு சோள மாவுக்கு ஒரு கப் சுகர் எதில் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் தான் அளந்து எடுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கப்பில் தான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்பில் மட்டும்தான் எல்லா இதுவுமே எடுத்துக்கணும். நீங்கள் ஆக்சுவலாக சக்கரை பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, 3/4 கப் எடுத்துக்கோங்க. குழந்தைங்க வந்து சக்கரை வந்து தூக்கலாக இருந்தால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கப்பில் நான் எடுத்திருக்கேன். ஒரு கப் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதே கப்பில் பால் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ எந்த கப்பில் அளந்து எடுத்துருக்கோமோ அதே கப்பில் வந்து பால் சேர்த்துக்கலாம். பாலுக்கு பார்த்தீங்கன்னா 3 கப்பு சேர்த்துக்கலாம். மூணு கப்பு சேர்த்தியாச்சு. பச்சை பாலும் சேர்த்திக்கலாம், காய்ச்சின பாலும் சேர்த்திக்கலாம், பாக்கெட் பாலும் சேர்த்திக்கலாம், பசும்பாலும் சேர்த்திக்கலாம், எந்த பால் வேணாலும் சேர்த்திக்கலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பால் பவுடர் சேர்த்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பால் பவுடர் சேர்த்து ஒரு பாக்கெட் 5 ரூபா பாக்கெட் வந்து வாங்கி வச்சுருந்தேன். இது சேர்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும். அதுக்காக வந்து ஒரு பாக்கெட் நான் சேர்த்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கைவிடாமல் கலரிக்கணும். உருண்டை இருக்கக்கூடாது. நல்லா கைவிடாமல் கலரிக்கலாம். உருண்டையாக இருக்கும். கெட்டித்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நல்லா கைவிடாமல் கலரிக்கணும். ஆக்சுவலாக பிஸ்கியில் தான் கலரணும். எங்கள் வீட்டில் இந்த பிஸ்கி வந்து குழந்தைங்க உடச்சிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கரண்டி வச்சு தான் கலரிட்டு இருக்கேன். நல்லா வந்து உருண்டை எல்லாம் நல்லா கைவிடாமல் கலரிக்கலாம். நல்லா கைவிடாமல் கலரியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ கட்டி கட்டியாக இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி மாதிரி இருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த ஏலக்காய் தூளை சேர்த்திக்கலாம். இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அணிகலமான பாத்திரத்தை வச்சு போட்டு சரியாக இருக்கும். ஏலக்காய் தூளை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடிகனமான பாத்திரத்தை வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் சேர்க்கலாம். பார்த்தீங்களா ஒரு கட்டி கூட பார்த்தீங்களா ஃபுல்லாக நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கை விடாமல் கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கட்டிங்களா மாறும். ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா கை விடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, இதளவு செஞ்சது போதும். இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட் விட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். லைட்டாக ஆயில் தடவி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து புட்டிங் வந்து கரெக்டாக வந்து வழக்குன்னு விழுறதுக்காக வந்து அப்படி வச்சுருக்கேன். என்கிட்டலாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. என்கிட்டலாம் கொஞ்சம் கூலிங்காக நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசல். சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்துக்கணும். ஏன்னா அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வளன்னு விளைவுங்கிறதுக்காக வந்து லைட்டாக நான் எண்ணெய் தடவிருக்கேன். நீங்களும் எண்ணெய் தடவிக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை போட்டாச்சு. இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா 2 மணி நேரம் வந்து சூடு ஆற விட்டுடணும். இல்லை ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. ஒரு 2 மணி நேரம் வெளியவே இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பார்த்துடலாம். வாவ், அல்வா ஓகேங்க, இது ஸ்லாப் ஆயிடுச்சு. ஓகே, அப்படியே சாப்பிட்றோம். இதை
நீங்கள் வந்து நல்லா பெட்டராக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய் பாய்.